பீச் ஓரமா ஒரு ஐலண்ட் வியூவை பார்த்து கொண்டே சாப்பிடுற மாதிரி ஒரு பிளேஸ். அந்த கான்செப்டே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு நேமா வச்சா ஐலண்ட் வியூ ரெஸ்டாரண்ட். பேர்வல மருதான்ல இருக்கிறான். ஃபர்ஸ்ட்லயே நான் இங்க இருக்கிற மெயின் மேட்டரை சொல்லிடுறேன். பேர்வெல்ல இந்த ஐலண்டை சுத்தி பாக்குறன்றது ஒரு ஸ்பெஷலான விஷயம். இந்த ஐலண்ட் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் இவங்கள்ட்ட இந்த ஐலண்டை சுத்தி பாக்குறதுக்காக வேண்டி ஒரு பேக்கேஜ் வச்சுக்கிறான். நீங்க ஃப்ரெண்ட்ஸோடயோ ஃபேமிலியோடயோ வந்தீங்கன்னு சொன்னா இவங்களை கண்டெக்ட் பண்ணா மார்னிங்ல இருந்து நீங்க இதை ஃபுல்லா சுத்தி பார்த்து லாஸ்டா நீங்க திரும்பி வரும் வரைக்கும் ஒரு பேக்கேஜா செய்யறாங்க. இதுல மோர் டீட்டெயில இவங்களோட கண்டெக்ட் நம்பரை கொடுக்குறேன். அவங்கள கண்டெக்ட் பண்ணி நீங்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நாங்க எங்கட மேட்டருளுக்கு போவோம். இந்த வீடியோல நாங்க லஞ்சுக்கு என்னவெல்லாம் இவங்கள்ட்ட சாப்பிட்டோன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட்லேயே நான் சாப்பிட்டு முடிச்சது இவங்களோட ஃப்ரைட் மிக்ஸ் ரைஸ் அண்ட் மிக்ஸ் நூடுல்ஸ். இவங்களோட நாசி ரைஸை மெயினாக நான் சொல்லியே ஆகணுங்க. பட் அதுக்கு முன்னாடி இவங்க டிராகன் நூடுல்ஸை பற்றி சொல்கிறேன். உள்ள பீசஸ் எல்லாம் நிறைய போட்டு நல்லா ஸ்பைசியாக ஒவ்வொரு ஃபுட்லையும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் விளங்கிச்சுங்க. நெக்ஸ்ட்டு இவங்க கிட்ட எனக்கு பர்சனல் ஃபேவரட் ஆகின இந்த இவங்களோட நாசிங்க. ரீசெண்ட் டைமில் நான் சாப்பிட்ட நாசிலே ஒரு பெஸ்ட் நாசி தான் இங்கே சாப்பிட்றதுன்னு சொல்லுவேங்க. இப்படி ஒரு வியூ பாயிண்ட்ல இருந்துட்டு சாப்பிட்றது ஒரு நல்ல ஃபீலிங் தாங்க. நெக்ஸ்ட் நான் சாப்பிட்டது இவனோட டெவல் சிக்கன். ஓகே, இட்ஸ் குட். நெக்ஸ்ட் இவனோட இந்த ஸ்பெஷல் 3-in-1 7 சாப்பாடு. ரெகுலர் பிரைஸ் என்னன்னு பாத்தீங்க சொன்னா 2800 rupees 4 person சாப்பிடுற மாதிரி. இதே லார்ஜ் எடுத்தீங்கன்னு சொன்னா 4500 rupees 6 person சாப்பிடுற மாதிரி. இன்னும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டதெல்லாம் ஃபுல் போர்ஷன் நினைச்சீங்களா? இல்லங்க, நான் சாப்பிட்டது எல்லாமே ரெகுலர் போர்ஷன் தான். ஃபைனலி லஞ்சை முடிச்சுட்டு இவனோட ஸ்பெஷல் பாதாம் ஜூஸ் அடிச்சுக்கொண்டு இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்து கொண்டே இருந்தோம். டின்னரில் என்ன சாப்பிட்டோம் நெக்ஸ்ட் பார்ட்டில் சொல்கிறேன். வெயிட் பண்ணு.